கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகி தேவனோட நாமத்தினாலும் அருமை ரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து பார்க்கிற அந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்தை தேவனுடைய பெரிய கிருபையினால நம்ம கடந்த வாரம் 7ஆம் சபை குறித்து நம்ம சில காரியத்தை தியானிச்சு கொண்டிருக்கிறோம். விசேஷமாக அன்பான சகோதர சகோதரியே, 7ஆம் சபை காலம் லெவோதோக்கியா சபை 1874 இருந்து எப்போ நம்மளுக்கு தெரியாது. அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. நம்மளுடைய எதிர்பார்ப்பு இன்னும் சீக்கிரமே அந்த ஒரு 7ஆம் சபை காலம் நிறைவுக்குள்ள வந்துடும். அந்த 7ஆம் சபை காலத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். லெவோதோக்கியா அப்படின்னு சொல்லும் போது ஜட்ஜ்டு பீப்புள், தேவனால் நியாய தீர்க்கப்பட்டவர்கள், இல்ல ஜஸ்டிஸ் ஃபார் த பீப்புள், அதாவது தேவனுக்கு நியாயம் கிடைக்கக்கூடிய இடம். இது ஒரு ரெண்டு வார்த்தைகள் லெவோதோக்கியா அப்படின்னா காணப்படுது. லெவோதோக்கியா சபையுடைய தூதர் பிரதர் ரசல். அவருடைய ஊழிய நாட்கள் 1874 இருந்து 1916 ஆண்டு வரைக்கும் பிரதர் ரசலுடைய ஊழிய நாட்கள் இருந்தது நம்ம பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு வசனம் பகுதியை நம்ம வாசிச்சுட்டு இந்த நாளுக்குரிய பாடத்துக்கு கடந்து போலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 3:14. லெவோதோக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமென் என்பவர் சொல்கிறதாவது. லெவோதோக்கியா சபையுடைய தூதனுக்கு நீ எழுத வேண்டியது. இந்த ஒரு வார்த்தையை பார்க்கும் போது அந்த லெவோதோக்கியா சபையில கர்த்தர் இயேசு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மெசேஜ் அது என்ன நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த தூதரை குறித்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, கடந்த முறை நம்ம தியானிக்க தூங்கணும். லாஸ்ட் கிளாஸ் நம்மளுடைய 7ஆம் தூதன் பிரதர் ரசல் அவரை குறித்து நிறைய காரியத்தை நம்ம தியானிச்சோம். விசேஷமாக அவருடைய பயோகிராஃபி, அதுக்கப்புறம் அதாவது அவருடைய பிறப்பு, அதுக்கப்புறம் அவருடைய பெற்றோர்கள் பத்தி. இதுதான் பயோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவருடைய ஒரு போதனைகள், பைபிள்ல இருக்கக்கூடிய டீச்சிங்ஸ், அவர் என்னென்ன விஷயத்த போதிச்சார், அவருடைய வேலைகள், அதுக்கப்புறம் அவருடைய அறுவடை வேலை. நம்மளுடைய 7ஆம் தூதன் பிரதர் ரசல் அவங்க செஞ்ச காரியங்கள் நம்ம கடந்த முறை நம்ம பார்த்தோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஒரு 4 விஷயம் ரசலை குறித்து நம்ம தியானிச்சோம். இந்த நாள்ல நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது ரொம்ப விசேஷமாக 7ஆம் தூதன் ரசல் அவங்களுடைய ஊழிய நாட்களின் கடைசி காலகட்டத்தில் அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, அவருக்கு அடுத்து இந்த ஒரு சத்தியம் என்னக்கூடிய விஷயம் அது எப்படி கடந்து போகணும். ரொம்ப விசேஷமா சொன்னா நம்மளுடைய 7ஆம் தூதனுடைய அந்த வாட்ச் டவர், தேவன் அவருக்கு தந்த சகல விதமான சத்தியம் அந்த வாட்ச் டவர் பிரதிகள் மூலியமாக வெளிப்பட்டது இல்லைங்களா. அந்த வாட்ச் டவர் ரசலுக்கு அப்புறம் அது யாரு அது நடத்துவாங்க அந்த ஒரு காரியம். அதுக்கப்புறம் அவருடைய டெஸ்டமனி, அதாவது என்னன்னா அவருடைய சாட்சிகள் சில காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். ஒருவேளை அவருடைய மரணம், அவருடைய அடக்க ஆராதனை எப்படி பண்ணணும், ஒருவேளை அதுக்கப்புறம் சபையோடைய காரியங்கள் எப்படி அவருக்கு பின்பு நடக்கணும்னு சில விஷயங்கள் சகோதர ரசல் அவங்க சொல்றது நம்ம பார்க்கிறோம். வில்லன் டெஸ்டமெண்ட்ஸ் ஆஃப் சார்ல்ஸ் தேஸ் ரசல். இது அவருடைய மரணத்துக்கு முன்பாகவே ஒரு 7ஆம் தூதனா அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, இந்த சத்தியம் எப்படி அவருக்கு பின்னாடி யார் அதை எடுத்து நடத்தணும், அது எப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்கா அது சேர்க்கணும் எனக்கூடிய ஒரு காரியத்தை அவரு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் உண்மையும் உத்தமமான ஊழியர் நம்மளுடைய 7ஆம் தூதன் ரசலோடைய அந்த ஒரு ஃபியூனரல் சர்வீஸ், அவருடைய அடக்க ஆராதனையில ஒருவேளை அவர் மறிச்சிட்ட பிறகு என்னென்ன ஒரு காரியம் நடந்துச்சுன்னு ரொம்ப சுருக்கமா நம்ம பார்த்துட்டு நம்மளுடைய 7ஆம் தூதன் பத்தி நம்ம இந்த வாரம் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, அதாவது நம்ம தியானிக்கிற காரியமோ பேசக்கூடிய விஷயமோ ரசல் பத்தி இவ்வளவுதான் அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அவ்வளோ காரியங்கள்
சத்தியத்துக்கோசரம் அவர் நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறாரு. ஆனா நமக்கு கிடைச்ச சின்ன தகவல், அதாவது ரீப்ரிண்ட் நம்பர் 6000 6000, அதாவது பிரதர் ரசலோடைய எழுத்துக்களை நம்ம எடுத்து பார்க்கும்போது அவரு ரீப்ரிண்ட் நம்பர் 5090, அதுக்கப்புறம் அவர் மறைச்சிடுறாரு. ரீப்ரிண்ட் நம்பர் 6000 அப்படின்னு ரசலுடைய மரணத்துக்கு பிறகு சில சகோதரர்கள் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது பிரதர் ரசலுடைய வாழ்க்கை, அதுக்கப்புறம் அவருடைய ஃபியூனரல், அதுக்கப்புறம் அவருடைய வில் அண்ட் டெஸ்டமெண்ட், இதெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஒருவேளை அந்த ஒரு ரிப்போர்ட் தான் நம்ம என்ன பண்றோம்னா உங்க மத்தியில நம்ம ஷேர் பண்றோம். ரீப்ரிண்ட் நம்பர் 6000, 6001, 6002 அது அப்படி வருது. ஆனா ரசலோடைய எழுத்துக்கள் பார்க்கும்போது 5090 அதுலயே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ரசலுடைய பயோகிராஃபி தான் சகோதரர்கள் எழுதுறதை நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை ரீப்ரிண்டோடைய லாஸ்ட் ஒருவேளை ரொம்ப மூத்த சகோதரர்கள் கிட்ட அந்த ஒரு ரீப்ரிண்ட் புத்தகம் இருக்கும் போது அது 12வது வால்யூம்ல இந்த ஒரு காரியம் வந்து கேப்சர் ஆகும். கடைசி ரசலுடைய ஊழியத்துக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்து அங்க காணப்படுறது நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை உங்களால வந்து இந்த வீடியோ பார்க்க முடிஞ்சா எந்த புத்தகம்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ரசலுடைய அந்த ஒரு ரீப்ரிண்ட் புக்கு சரிங்களா, ரீப்ரிண்ட் புக்கு, இதுல வந்து 12வது வால்யூம் இந்த மாதிரி வந்து ஒரு 12 வால்யூம் ரீப்ரிண்ட்ஸ் எழுதியிருக்காரு. வால்யூம்ஸை தவிர்த்துட்டு வால்யூம்ஸை விட்டு மற்ற ரீப்ரிண்ட்ஸ் எழுதுது. இந்த 12வது வால்யூம்ல கடைசி புத்தகம் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ரசலுடைய அந்த பயோகிராஃபி வந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஒருவேளை நீங்க பார்க்கும்போது பாருங்க இந்த மாதிரி புக்ல அந்த சார்ட் எல்லாம் அப்படி இருக்கும். ஸோ ரசலுடைய அந்த ஒரு மொத்த வரலாறு குறித்து அந்த ஒரு புத்தகத்துல அவங்க எழுதியிருக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகள், சரி, இப்போ பாயிண்ட் நம்ம என்னன்னு பார்க்கும்போது நம்மளுடைய 7ஆம் தூதனுடைய அந்த ஒரு வில் அண்ட் டெஸ்டமெண்ட் ஆஃப் சார்ல்ஸ் டேஸ் ரசல். ரசலுக்கு பிறகு இந்த ஒரு வாட்ச் டவர் என்னக்கூடிய இந்த ஒரு பிரதிகளை யார் நடத்தணும்? நம்முடைய 7ஆம் தூதன் உயிரோடு இருக்கும் போதே சில அவருடைய சித்தம், அவருடைய வில்லு, இதுக்கப்புறம் இது யார் எடுத்து நடத்தணும்னு சொல்லும் போது பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய 7ஆம் தூதன் அவருடைய கடைசி நாட்கள்ல மறிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து அவருடைய பேங்க் அக்கௌண்ட்ல, அவருடைய பிரைவேட் பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு $200 வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு $200 எதுக்கு ரசல் வச்சிருக்கிறாருன்னு பார்க்கும்போது அவருக்கு பிறகு அந்த ஒரு காசு வந்து அவங்களுடைய மனைவிக்கு போகணும். அவங்க விட்டுட்டு போனாலும் அவங்களுடைய மனைவிக்கு அந்த கொஞ்சம் ஒரு சின்ன தொகை போனோன்னு ஒரு $200 அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ரசல் வச்சிருக்காரு. ஒரு ரொம்ப நம்மளுடைய கணக்கு நம்ம பார்க்கும்போது இந்த நாள்ல ஒரு 2 லட்சம் ரூபாய் ஏறக்குறைய வரும். பட் அப்ராக்சிமேட் அமௌண்ட் நம்ம சொல்றோம், ஒரு சின்ன தொகை அவங்களுடைய ஒய்ஃபுக்கு அவர் வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த பைபிள் ஹவுஸ் ஃபேமிலி, அந்த விசுவாச வீட்டாருக்கு, அதுக்கப்புறம் அவர் கூட இணைஞ்சு ஊழியம் செய்யக்கூடிய அறுவடையாளர்களுக்கு அவருக்கு பிறகு இந்த ஒரு வாட்ச் டவர் யார் எடுத்து நடத்தணும்? இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே ரொம்ப கிளியரா வந்து அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, இப்போ வில் எழுதுவாங்க பாத்தீங்களா, ஒரு பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பிள்ளைகளுக்கு வந்து சொத்தை எழுதி கொடுக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய மரணத்துக்கு பிறகு என்னோட சொத்தெல்லாம் எங்களுடைய பசங்களுக்கு போட்டோம், பெரியவங்களுக்கு இவ்வளவு போகணும், சின்னவங்களுக்கு இவ்வளவு போகணும். அந்த மாதிரி ரசல் வந்து இந்த வாட்ச் டவர் யார் எடுத்து நடத்தணும்னு அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அவருடைய மரணத்துக்கு பிறகு சில காரியத்தை வந்து அவர் சொல்லும் போது அன்பான சகோதர சகோதரிகளே ஒரு முக்கியமான ஒரு டைரக்ட் பண்றாரு. இதை எப்படி நடத்தணும், யார் நடத்தணும், எவ்வளவு ஜாக்கிரதையா நடத்தணும்னு அவங்க சொல்லும் போது பாருங்க, ரசல் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவருடைய கமிட்டி மெம்பர்ஸ்ல வந்து முக்கியமான ஆள் இவர் தான். ஏன்னா தேவனால் ஏற்படுத்தி வைத்த 7ஆம் தூதனா இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயம் ரீப்ரிண்ட் புத்தகத்துக்குள்ள வரணும்னா ரசல் தான் முக்கியமான எடிட்டர் கமிட்டி. அவர் வந்து பார்த்துட்டு அப்ரூவல் கொடுத்துட்டு பிறகுதான் அது வந்து பிரிண்ட் ஆகும். அந்த மாதிரி நிறைய எடிட்டர் கம்யூனிட்டியில ஒரு 5 பேர் பொதுவா இருப்பாங்க, அதுல முக்கியமான நபர் ரசலா இருப்பாங்க. ஆனா ரசலுக்கு பிறகு அவர் என்ன பண்றாருன்னா ஒரு 5 பேர் கமிட்டியார்
எடிட்டர் கமிட்டியில ஒரு 5 பேர் வந்து அவர் வந்து என்ன பண்றாருன்னா பரிந்துரை செய்யறாரு. இந்த 5 பேர் என்ன எப்படி அவர் செலக்ட் பண்றாருன்னு பார்க்கும்போது, இவங்க பக்தி உள்ளவர்களும் சத்தியத்துல எந்த ஒரு மாறு கருத்து இல்லாத சகோதரர்கள். அதாவது ரசல் அவங்க சொன்ன காரியத்தை அப்படியே சரியா ஏற்ற கால சத்தியத்தை தெளிவா புரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு 5 சகோதரர்களை செலக்ட் பண்றாரு, சஜஸ்ட் பண்றாரு. சரிங்களா? இந்த 5 சகோதரர்கள்ல வந்து பாருங்க, அவருடைய மரணத்துக்கு பின்பு ஒரு ரீபிரிண்ட் ஆர்டிக்கல் வந்து வெளியே வரணும்னா, இல்ல ஏதாவது ஒரு ஸ்டடி மெட்டீரியல் வெளியே வரணும்னா, இந்த 5 சகோதரர்கள்ல மினிமம், அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 3 சகோதரர்கள் என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது அந்த ஆர்டிக்கலை அங்கீகரிக்கணும். ஒருவேளை நம்ம என்ன சொல்றோம்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம ஸ்டடி பண்ணிருக்கிற இந்த ஒரு ரீபிரிண்ட் நம்பர் 6000 ரசலுக்கு பிறகு அவருடைய பயோகிராஃபி எல்லாம் பார்க்கும்போது ஒரு 5 சகோதரர்கள் மினிமம் 3 சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. இது சத்தியமா இருக்கா, இல்ல நம்மளுடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்துல இருந்து இது டீவியேட் ஆகுதா? இது வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த கமிட்டியார்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்க கவனிச்சுட்டு பிறகுதான் அது என்ன ஆகும்னா பிரிண்டிங் போகும். ஒருவேளை இந்த ஒரு வாட்ச் டவர் ரீபிரிண்ட் ஆர்டிகல்ஸ் நம்ம பார்க்கும்போது காலம் வைஸ் இருக்கும், காலமா அவங்க எழுதியிருப்பாங்க. அந்த காலம்ல பிரிண்ட் ஆகிறதுக்கு மினிமம் 3 பேருடைய அப்ரூவல் தேவை. அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயத்த அவங்க பப்ளிஷ் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்க பார்த்துட்டு தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி அந்த 5 பேர்ல வந்து 2 பேர் தான் ஆதரிச்சாங்க, மற்ற 3 பேர் வந்து அதை நிராகரிச்சிட்டாங்கன்னா அந்த ஆர்டிக்கலை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணுவாங்க, அவங்க பிரிண்ட் பண்ண மாட்டாங்க. மாறாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெபத்தோட பாருங்க, ஜெப சிந்தையோட அந்த விஷயத்தை டிஸ்கஷன் கொண்டு வந்துட்டு 3 மாசம் அதை நல்லா ஆராய்ஞ்சிட்டு இதை வெளிவிடலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டு தான் இது விடணும். அதாவது வாட்ச் டவர் ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி கேர்ஃபுல்லா பண்ணுங்க அப்படின்னு நம்மளுடைய 7ஆம் தூதன் சில அறிவுரை கொடுத்தாரு. பாருங்க, அதுக்கப்புறம் பார்க்கும்போது விசுவாசத்திலையும் சபையோடைய அந்த ஒரு சமாதானத்தை எந்த அளவுக்கு என்ன ஆகக்கூடாது, அங்க குறை வந்துடக்கூடாதுன்னு தான் அவர் என்ன பண்றாங்க, சில கான்ட்ரவர்சியா இல்ல கமிட்டி மெம்பர்கள் ஒத்துக்கலன்னா அதை நீங்க பொறுமையோட ஒரு 3 மாசம் காத்திருந்து அதுக்கப்புறம் பண்ணுங்க அப்படின்னு ரசல் சில ஆலோசனை தராரு. இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அந்த ஒரு கமிட்டி, எடிட்டர் கமிட்டி, அதுக்கப்புறம் ரசலோடைய அந்த ஒரு ரீபிரிண்ட்ஸை அதுக்கப்புறம் வால்யூம்ஸை யார் எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த கமிட்டியார்களுக்கு அவர் வந்து சில அறிவுரை கொடுக்கும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஆர்டிக்கலும் ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆர்டிக்கலும் மெஜாரிட்டி மூலியமா அது வந்து அங்கீகரிச்சிருக்கணும். தெய்வீக ஒழுங்குமுறை பிரகாரம் இது நடக்கணும் அப்படின்னு ரசல் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க அதை சொல்லியிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். சரி, நம்மளுடைய 7ஆம் தூதனுக்கு பிறகு அந்த வாட்ச் டவர் என்னக்கூடிய மிகப்பெரிய அந்த ஒரு சொசைட்டி அது ஏற்கனவே நம்மளுடைய 7ஆம் தூதன் கையில இருக்கு. அவருக்கு பிறகு அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, இது அந்த ஒரு கமிட்டி மெம்பர்ஸ் உடைய ஃபுல் கன்சர்ன்ல தான் இது வந்து நடத்தணும். அப்படி நடத்தும் போது அங்க இருக்கக்கூடிய கமிட்டி மெம்பருடைய மனநிலையை எப்படி வச்சுக்கணும்னு சொல்லும் போது அவங்க சத்தியமா பிரசன்ட் பண்றதுல மாத்திரம் இருக்கணும் தவிர அவங்களுடைய பேரு புகழ்ச்சி தங்களுடைய சொந்த பெருமை அது எந்த ஒரு என்ன சொல்றதுங்க காரியமும் வந்துடாதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணுங்க அப்படின்னு ஒரு சில அறிவுரைகள் அவங்க சொல்றது நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுடைய 7ஆம் தூதனுடைய ரீப்ரின்ஸ் இவ்வளவுதான் இருக்குதுன்னு அப்படின்னு சொன்னா கூட அவர் வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து அவருடைய சண்டே டிஸ்கோர்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுவாராம். ஸோ அந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட எக்கச்சக்கமா சண்டே டிஸ்கோர்ஸ் மட்டும் அதிகமா இருந்திருக்கா. அது வந்து ரீபிரிண்ட் ஆர்டிக்கல்ல வாட்ச் டவர்ல போடலாமா வேண்டாவா அப்படின்னு ஒரு சிந்தனைக்குள்ள வரும்போது ரசல் ரொம்ப தாழ்மை என்ன சொல்றாருன்னா, அது கமிட்டி மெம்பர் கையில நான் விட்டுறேன். ஓகேங்களா? அவருடைய சண்டே சர்வீஸ்ல ரசல் பேசின சில டாபிக்ஸ் வந்து விடலாமா வேண்டாவா, அது பப்ளிஷ் பண்ணலாமா வேண்டாமான்னு அவங்க கையிலான டிசிஷன் கொடுக்குறேன். அதாவது அவருடைய மரணத்துக்கு பிறகு
பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் வந்துச்சு. வாட் பாஸ்டர் ரசல் தாட், வாட் பாஸ்டர் ரசல் செட், இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஆனா இந்த ஒரு ரீப்ரிண்ட் ஆர்டிக்கல்ல வந்து ஒரு விஷயம் பப்ளிஷ் பண்ணோம்னா வாட்ச் டவர்ல அது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஏன்னா அதுக்குள்ள எந்த ஒரு மாறுபாடான கருத்துக்கள் வராதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்கன்னு நம்மளுடைய 7ஆம் தூதன் சொல்றது நம்ம பார்க்கிறோம். சில விஷயம் நம்மளுக்கு இப்போ பேசுற விஷயம் புரியலன்னா நம்ம விட்டுறலாம். ஆனா ஒரு கேர்ஃபுல்னஸ் அவர் கொண்டு வராரு. இந்த சத்தியத்தை நெக்ஸ்ட் தலைமுறை எவ்வளவு கேர்ஃபுல்லா சுமந்துன்னு போனோம், அதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்து நிற்கிற பாடம். அது எப்படி இருக்கு? 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள் இருக்கு. அது எவ்வளவு கேர்ஃபுல்லா கொண்டு போகணும்னு தான் இப்ப நம்ம அது கவனிச்சுன்னு இருக்கிறோம். பாருங்க, அந்த மாதிரி வந்து அந்த ஒரு கமிட்டி மெம்பர்ல இருக்கிறவர் அவர் வந்து தரோவா டாக்டரின்ல இருக்கணும். ரான்சம் என உபதேசத்துல 100% தெளிவா இருக்கணும். ஒருவேளை அந்த ஒரு ரான்சம் என்னுடைய உபதேசத்துல ஒரு மாறுபாடா இருந்தா, இல்ல காலப்போக்குல வந்து அவர் வந்து அவருடைய கருத்துக்கள்ல இருந்து மாறுபாடா இருந்தா அவங்க அந்த போஸ்ட்ல இருந்து விலகிடணும். இது ரசல் சொல்லக்கூடிய அந்த ஒரு அவருடைய அந்த வில்ல அவர் சொல்லக்கூடிய விஷயம். ஏன்னு பார்க்கும்போது இந்த சத்தியத்துல எந்த ஒரு மாறுபாடான கருத்து உள்ள வந்துடக்கூடாது, எந்த ஒரு உலகத்தோடைய ஆவி உள்ள வந்துடக்கூடாது. அதுல அவர் ரொம்பவே என்ன பண்ணிருக்கிறாருன்னா ஜாக்கிரதையா இருந்திருக்கிறாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி அந்த கமிட்டி மெம்பர்ல ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணக்கூடிய கமிட்டி மெம்பர்ல ஒரு வேலை ஒருத்தர் மறிச்சு போயிட்டா, இல்ல எனக்கு இந்த பதவியை வேணாம் ரிசைன் பண்ணிட்டா, என்ன பண்றது பார்க்கும்போது அடுத்த வரக்கூடிய கமிட்டி மெம்பரை ஒரு எலெக்ஷன் மூலியமா தேர்ந்தெடுக்கலாம். இதுதான் வந்து ரசல் சொல்லக்கூடிய ஆலோசனை. 5 பேர்ல ஒருத்தர் எனக்கு இந்த ஒரு இதுக்கு தகுதி இல்லை, இல்ல எனக்கு இது நீ போதுமா இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க ஒருத்தர் ரிசைனோ இல்ல மறிச்சு போயிட்டா இன்னும் ஒருத்தரை எப்படி செலக்ட் பண்ணணும்னா பை எலெக்ஷன், ஓட்டு மூலியமா செலக்ட் பண்ணணும். ஒருவேளை அந்த ஓட்டு மூலியமா செலக்ட் பண்ணும் போது மறுபடியும் ஒரு எல்டர்ஸை எப்படி செலக்ட் பண்றாங்களோ அதே ஒரு ஃபார்மாலிட்டி தான் இங்கேயும் இருக்கு. எப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை, சத்தியத்துல இருக்கக்கூடிய வைராகியம், தேவன் மேல சத்தியத்து மேல இருக்கக்கூடிய அன்பு, சகோதர சகோதரிகள் மேல இருக்கக்கூடிய அன்பு, இதெல்லாம் பார்த்து தான் பிரதர் ரசல் அவங்க தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பிரதர் ரசலுடைய காலத்துல இருந்தவங்க அந்த கமிட்டியாரா நான் சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னு பிரதர் ரசலுடைய என்ன சொல்றதுங்க, அவர் உயிரோட இருக்கும் போதே சொன்னவங்க சில சகோதரர் பேரு வில்லியம் இ, அப்புறம் ஹென்ரி கிளே ராக்வெல், பிரதர் பர்னிசன், பிரதர் ராபின்சன், இந்த மாதிரி சில சகோதரர்கள் என்ன இருக்கிறாங்கன்னா அவங்க இருந்திருக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அதை தாண்டி இன்னொரு 5 பேர் ஒருவேளை இந்த ஒரு சகோதரர்கள்ல இருந்து அவங்க விலகிட்டாங்கன்னா வேற யாரை நம்ம தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது பிரதர் வர்கீஸ், ராபர்ட் ஹர்ஷ், ஐசாக் ஆக்கிசன், ஜார்ஜ் எஸ் ஃபிஷர், ஜே.டபிள்யூ ரதர்ஃபோர்ட், டாக்டர் ஜான் ஹெட்கர், இவங்களாம் பிரதர் ரசல் அவங்க என்ன பண்றாங்கன்னா பரிந்துரை செய்யறாங்க. இதுல பார்க்கும்போது ஜே.எஃப் ரதர்ஃபோர்ட் பாருங்க, பிரதர் ரசல் எவ்வளவுதான் வந்து அடுத்த சந்ததிக்காக அவரு கேர்ஃபுல்லா இருந்தாலும் சாத்தான் வந்து ஒன்னும் பண்ண முடியாது. ரதர்ஃபோர்ட் மூலியமா பிரதர் ரசல் இல்லைங்களா, நம்முடைய 7ஆம் தூதன் அவரு ஏற்படுத்தி வைத்த ஏற்றகால சத்தியத்தை ரதர்ஃபோர்ட் என்ன பண்ணிட்டாரு, பிரதர் ரசலுடைய மரணத்துக்கு பிறகு ஜெஹோவா விட்னஸா மாத்திட்டாரு. பாயிண்ட் நம்ம என்ன சொல்ல வரோம்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு 7ஆம் தூதனா சத்தியத்தை நான் தேவன் கொடுத்த சத்தியத்தை நான் சொல்லிட்டேன், அதோட என்னோட வேலை முடியலன்னு இல்லாம அந்த சத்தியத்தை எப்படி பாதுகாத்து வரக்கூடிய தலைமுறைக்கு வரக்கூடிய சந்ததிக்கு அவர் எவ்வளவு அழகா பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் நம்மளுடைய நமக்கான ஒரு வாழ்க்கையோடைய ஒரு லெசனை நம்ம எடுக்கணும். ஒருவேளை இப்போ வந்து எங்களுடைய மூத்த சகோதரர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, அவங்க சத்தியத்துக்குள்ள என்கரேஜ் பண்ணாங்க, அது நம்ம சுமந்துன்னு போறோம். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில அடுத்த வரக்கூடிய சந்ததிக்கு எப்படி நான் சத்தியத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள வளர வைக்கணும். அதுதான் வந்து இந்த இடத்துல நம்மளுடைய 7ஆம் தூதன் வந்து அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஒரு
ஒரு ஆர்கனைஸ்டு வேவா அந்த ஒரு சத்தியத்தை கொடுக்குறார். ஒருவேளை இந்த நாட்கள்ல நம்முடைய 7ஆம் தூதன் மரணத்துக்கு பிறகு ஆயிடுச்சு, ஒரு 100-120 வருஷத்துக்கு பிறகு இந்த ஊழியத்தை சிறப்பா நம்மளுடைய சகோதரர்கள் செய்யறாங்க. உதாரணத்துக்கு நம்மளுடைய ரிக் கனிகாம்பதார் இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய சில வெளிநாட்டு சகோதரர்கள் ரொம்ப உத்தமமா என்ன 7ஆம் தூதன் சொல்லி கொடுத்தாரோ அந்த மெட்டீரியல் அப்படியே அவங்க கொடுக்குறாங்க. சத்தியத்தை சத்தியமா அப்படியே போதிக்கிறாங்க. எந்த ஒரு டீவியேஷன் இல்லை. அருமையா அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது தேவன் அவங்களுக்கு நேர்படி அந்த அவங்களுக்கு கொடுத்த அந்த வேலையை அவங்க சிறப்பா கரெக்டா அவங்க செஞ்சுட்டு போறது நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அது மாதிரி நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, ரசல் அவங்க எப்படி அந்த ஒரு வாட்ச் டவரை நெக்ஸ்ட் கொண்டு போகணும்னு அவர் சில ஆலோசனை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஃபியூனரல், அவருடைய மரணத்தோடைய அந்த ஒரு என்ன சொல்றதுங்க அடக்க ஆராதனை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது சில விஷயம் சொல்றாரு. என்னன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி அவருடைய ரசலுடைய சிஸ்டர்ஸ், அவங்களுடைய சகோதரிகள் இருந்தாங்க, அவங்கள குறித்து சில வார்த்தைகள் பேசுறாரு. அவங்களுக்கு தேவையான சில காரியங்கள், இந்த பூலோக கடமைகள் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அடக்க ஆராதனை குறித்து சகோதரர்கிட்ட சொல்லும் போது ரொம்ப எளிமையா பண்ணுங்க, ரொம்ப ஆடம்பரமா பண்ணாதீங்க. இது பாருங்க 7ஆம் தூதனுடைய எளிமை. என்னோட அடக்க ஆராதனையை எவ்வளவு எளிமையா பண்ண முடியுமோ பண்ணுங்க. இதுதான் ரசலுடைய ஒரு சின்ன கருத்தா இதுக்கு பார்க்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, இது அவருடைய மரணத்துக்கு கிட்ட போகும்போது அவருடைய அன்பை சகோதரர்கள் கிட்ட வெளிப்படுத்துறார். எப்படின்னா பெத்தேல்ல இருக்கக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிகிட்ட, ஏன்னா ரசல் இருந்த அந்த இடம் பேத்தேல் ஹவுஸ்ல தான் அவர் எல்லா விஷயமும் எழுதுறாரு. அந்த இடத்துல இருந்து அங்கத்துல இருந்தா சத்தியம் போச்சு. அந்த ஒரு விசுவாச வீட்டாருக்கு அவர் எழுதக்கூடிய விஷயம் என்னன்னா, என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் என்ன பண்றேன்னா விட்டுட்டு போறேன், நீங்க என்னுடைய பிரிவினை நினைச்சு நீங்க துக்கமா இருக்காதீங்க, இது ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அன்பான சகோதர சகோதரிகளே, அறுவடை சத்தியத்துல நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருங்க. பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் அவங்க மரிக்கும் போது சொல்றாங்க பாத்தீங்களா சில வார்த்தைகள், எப்பவுமே சந்தோஷமா இருங்க. அதே மாதிரி நம்முடைய 7ஆம் தூதன் சொல்றாரு, அறுவடை சத்தியத்துல நீங்க எப்படி இருங்க, எப்பவுமே சந்தோஷமா இருங்க. பாருங்க, அப்போஸ்தலன் பேதுருடைய வார்த்தைகளை பயன்படுத்துற, நீங்க கிருபையிலையும் ஞானத்திலையும் சகலவிதமான அன்பிலையும் ஆவியின் கனியிலையும் நீங்க பருந்து விரிஞ்சு நீங்க வளருங்க. 7ஆம் தூதனுடைய கடைசி எழுத்துக்கள் பாருங்க எப்படி இருக்கு. அதே போல நீங்க உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜனங்கள் மத்தியிலையும் சகோதர சகோதரர் விசேஷமா அவங்க மத்தியில நீங்க ரொம்ப இரக்கம் உள்ளவா, தயம் உள்ளவரா இருங்க, பரிசுத்தம் உள்ளவரா இருங்க. கண்டிப்பா மேசியா சொன்ன அந்த நித்தியமான ராஜ்யம் வந்தே தீரும். அது கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு அது வந்தே தீரும். இது அப்போஸ்தலர்கள் நமக்கு அதி உறுதியான தீர்க்க தரிசனம் கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு ஒரு விஷயம் என்னன்னா, பாருங்க அன்பான சகோதர சகோதரியில என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, மை ஹோப் ஃபார் மை செல்ஃப், இது என்னுடைய நம்பிக்கை, என்னோடது தான். இது என்னன்னா, as for all the dear Israel of God, நான் எல்லாருக்கும் சொல்ல வேற விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, இஸ்ரேலோடைய தேவனை is that sooner we shall meet him to part no more in the first resurrection in the master's presence, where there is fullness of joy forever. We shall be satisfied when we awaken in his likeness. என்னோட நம்பிக்கை என்னன்னா, இஸ்ரேலோட தேவன் அவரை நான் கூடிய சீக்கிரம் என்னோட முதலாம் உயிர்த்தெழுதல பார்க்குவேன் என்னுடைய மாஸ்டர் முன்னிலையில. முதலாம் உயர்த்தெழுதல்ல தேவனையும் கர்த்தர் இயேசுவையும் அவர் சந்திப்பார். இதை நான் பார்க்குவேன், இது சீக்கிரமே நிறைவேறும். அதுக்கப்புறம் நான் எப்பவுமே அவரோட சந்தோஷமாவே இருப்பேன். ஒரு வசனம் இருக்கு இல்லைங்களா, என்னன்னா, நான் விழிக்கும் போது அவருடைய சாயலில் நான் நிறைந்திருப்பேன். அந்த வசனத்தை இங்க முன் வைக்கிறார். அப்படின்னா ரசலுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல, அவருடைய பார்வையில மரணம் என்பது முதலாம் உயிர்த்தெழுதலுடைய ஆசீர்வாதத்தை கரெக்டா சொல்றாரு. ஏன்னா 1878 இருந்து ஃபர்ஸ்ட் ரிசரக்ஷன் ஸ்டார்ட்.
ஒருத்தர் மறிச்சிருந்த போதே இமைப்பொழுதுல அவர் என்ன ஆயிடுறாங்க, மறுரூபம் ஆயிடுறாங்க சொல்லிட்டு சேஞ்ச்டு ஃப்ரம் க்ளோரி அன்டு க்ளோரி. சாவறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, சேஞ்ச்டு ஃப்ரம் க்ளோரி அன்டு க்ளோரி. இது ஒரு புதிய சிருஷ்டிக்கு என்னன்னா, அவங்க மகிமைக்கு மேல மகிமை போவாங்கன்னா, அவங்க இந்த பூமியில ஓடும் போதே அவங்களுடைய குணலட்சணத்துல கர்த்தர் இயேசுவோட சாயல மாறும் போது அந்த மகிமையின் நிலை அவங்களுக்கு புரியுது. அவர் உணர்ந்து சொல்றாரு, மகிமைக்கு மேல நான் மகிமை போவேன், முதலாம் உயிர்த்ததுல பங்கு எடுக்குவேன்னு சொல்லிட்டு கடைசியில சைன் போடுறாரு பிரதர் சார்ல்ஸ் தேஸ் ரசல். பாருங்க எவ்வளவு அருமையா ஒரு சபையோட தூதனா அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது, அவருக்கு பிறகு சத்தியம் எப்படி கொண்டு போகப்படணும், அவருடைய அடுத்த ஆராதனை எப்படி பண்ணணும், அதே போல சத்தியத்துல எப்படி உறுதியா நிக்கணும், அவருடைய தனிப்பட்ட ரட்சிப்புக்கான நம்பிக்கை அவர் மரணத்துக்கு முன்பாக உறுதிப்படுத்திட்டு அவர் சைன் போட்டு மறிக்கிறார். அன்பான சகோதர சகோதரிக்கு அந்த ஒரு தாட், அதாவது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணும் போதுங்க, பைபிள்ல 3 பேர் தான் ரொம்ப உறுதியா இருந்தாங்க அவங்களுடைய மரணத்துக்கு பின்பு. கர்த்தர் இயேசு அவர் மறிச்சிட்டு பிறகு உயிர் தெழுவார் எனக்கூடிய நம்பிக்கை 100% கர்த்தருக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு என்னன்னா, நான் ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு. அதே போல ஸ்தேவான் அவர் மறிக்கும் போது கண்டிப்பா அவருக்கு 1,44,000 பேர்ல முதல் நாள் நான் தான் கர்த்தர் இயேசுக்கு அப்புறம் கிளீனா தெரிஞ்சிச்சு. அந்த தரிசனத்தை பாக்குறாரு, உயிர் விடுறாரு. அதே போலதான் ரசல் அவருக்கு நல்லாவே தெரியுது, நான் ஓட்டத்தை முடிச்சா எனக்கான ஜீவ கிரீடம் உறுதியா இருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, சோ அந்த ஒரு நம்பிக்கை பாருங்க, அந்த ஒரு நம்பிக்கையோட நம்மளுடைய 7ஆம் தூதன் என்ன பண்றதுன்னு பார்க்கும்போது அவருடைய ஓட்டத்தை முடிக்கிறார். சோ இதுக்கப்புறம் நம்ம கவனிக்கும் போது அவருடைய அடக்க ஆராதனை. சோ அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி ரசல் அவங்க மறிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ரசலோடைய அந்த ஒரு பாடியை சிக்காகோல இருந்து நியூயார்க்கு கொண்டு போறாங்க. ரொம்ப தூரமான ஒரு இடம், சிக்காகோல இருந்து நியூயார்க் கொண்டு போகும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அவரை பார்க்கறதுக்கு நிறைய ஜனங்க அப்படியே கூட்டமா வராங்க. சில பேர் கனடால இருந்து, சில பேர் அமெரிக்கால இருக்கக்கூடிய பல பகுதியில இருந்து வரும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அவர் இருந்த அந்த ஒரு பேத்தேல் ஹவுஸ், அங்க ரசலோடைய அந்த ஒரு பாடியை கொண்டு வரும்போது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா கதவுகள் எல்லா கதவுகள் எல்லாமே திறக்கப்பட்டிருக்கா. ஆனாலும் ஜனத்தொகையை கட்டுப்படுத்த முடியல. அந்த அளவுக்கு நம்மளுடைய 7ஆம் தூதனுடைய மரணத்துல நிறைய ஜனங்கள் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பார்க்க வந்திருக்கிறாங்க. சோ அப்படி பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு 2 விதமான சர்வீஸ் நடந்திருக்கு. அதாவது 2 வித சர்வீஸ். ஒன்னு என்னன்னா, அவருடைய சபைக்கு முன்பாக ஒரு ஆராதனை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பப்ளிக்கா வெளித்தோற்றமா சில ஆராதனை நடந்திருக்கு. அப்படின்னா என்னன்னா, சபைக்கான செய்தி, அதே போல ரசலுடைய மரணத்துக்கு பிறகு அங்க ஓப்பனா ஒரு பப்ளிக் சர்வீஸ் நடந்திருக்கு. இதுல இருந்து என்ன ஒரு பாயிண்ட் பார்க்கும்போது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூட அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது, சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு நம்முடைய 7ஆம் தூதனுடைய வேலைப்பாடுகள் பிறகு சத்தியமா ஒரு போதிச்சார் இல்லைங்களா, அந்த சாட்சியை வச்சுக்கின்னு நிறைய பேர் சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு 2 போதனைகள் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. ரசல் அவன் என்ன இருக்கிறாரு, மறிச்சு அந்த இடத்துல அவருடைய பாடி இருக்கும் போது பாருங்க, இந்த மாதிரி அவங்க பண்ணும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, சில 3 பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. ஒரு பாடல் என்னன்னா, Be thou faithful unto death, மரணம் பரிந்தும் நீ உண்மையாயிரு, அது ஒரு பாடல். இன்னொரு பாடல்ல Blessed be tie that binds, இது ஒரு பாடல். அதுக்கப்புறம் நம்மளுடைய 7ஆம் தூதனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் Son of my soul, my father dear. கண்டிப்பா இது நம்ம கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனா நம்மளுடைய மூத்த சகோதரர்கள் இந்த பாடல்கள் அவங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி அந்த அடக்க ஆராதனையில அதாவது அவருடைய அந்த ஒரு மரணத்தை கொண்டு வச்சு அந்த ஒரு பேத்தேல் ஹவுஸ்ல இந்த மாதிரி நிறைய பாடல்கள் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பாடியிருக்கிறாங்க. சோ இந்த ஒரு விஷயம் பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்பீக்கர் அவரை பத்தி சாட்சி சொல்லும் போது கண்டிப்பா அவருடைய ஊழியம், அவருடைய காரியங்கள்லாம் அங்க ஒரு சாட்சியா அவங்க பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க.
சரி, இந்த மாதிரி வந்து ரசலுடைய அந்த ஒரு என்ன சொல்றதுங்க, அவருடைய பாடி வந்து அந்த ஒரு பேத்தல் ஹவுஸ்ல இருக்கும் போது பார்க்க வர ஜனங்க வந்து நிறைய பூக்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க, ஃப்ளவர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பூக்கள்னால ரசூலுடைய சடலம் முழுவதும் நிரப்பி அப்படி வைக்கும் போது அதுல ரொம்ப விசேஷமா அவருடைய கால் கிட்ட ஃப்ளவர்ஸ் வச்சுக்கிறாங்களாம். அந்த ஃப்ளவர்ஸ் பேர் வந்து புரோக்கன் பில்லர் ஆஃப் ஃப்ளவர்ஸா. புரோக்கன் பில்லர்ன்னு பார்க்கும்போது இங்க பாருங்க, இந்த போட்டோ போட்டுக்கிறோம். இதுதான் புரோக்கன் பில்லர். அப்படியே வந்து வளைஞ்சிருக்கும் அந்த ஃப்ளவர், ரீத்து மாதிரி வச்சுக்கோங்க, வளைஞ்சிருக்கும் அந்த புரோக்கன் பில்லர் ஆஃப் ஃப்ளவர்ஸ். அது அவருடைய கால் கிட்ட வச்சுட்டு ஒரு சகோதரர்கள் அவங்க எப்படி அதை பாவிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது, எப்படி கர்த்தர் இயேசுவோடைய அந்த ஒரு அப்பம் அது அப்படியே பிரிக்கிறார் இல்லைங்களா, அந்த அப்பம் அவருடைய சரீரத்தை அவருடைய ஜீவனை அப்படியே ரெண்டா பிரிச்சார் பாத்தீங்களா மேல் வீட்டு அறையில. அதே போல இங்க ரசூலுடைய மரணத்துக்கு முன்பாக அந்த 2 ஃப்ளவர் வைக்கும்போது சகோதரர் சொல்றாங்க, கர்த்தர் இயேசு சொன்ன மாதிரி இந்த மனுஷன் வாழ்ந்தாரு. எப்படி கர்த்தர் இயேசு அந்த அப்பத்தை ரெண்டா பிரிச்சாரோ அதே போல ரசூலுடைய ஊழிய நாட்கள சத்தியத்துக்காக அவருடைய ஜீவனை ரெண்டா பிளந்து கொடுத்த மனுஷன். எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, பைபிள் ஸ்டூடெண்ட் லோகோ எடுத்து முன்னாடி வைக்கிறாங்க, என்னன்னா இவரு மரண பரிந்து உண்மையா இருந்திருக்கிறாரு சொல்லிட்டு, be faithful unto the point of death, I shall give you the crown of life. நீ மரணம் பரிந்தும் உண்மையாரு, உன ஜீவனுக்கு கொடுக்கவே நினைக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டு சொல்றாங்க, நோ கிராஸ் நோ கிரவுன். சிலுவை இல்லாமல் அந்த கிரீடம் இல்லை. அதுதான் அந்த ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட் லோகோ. அது வந்து ஒரு ரசலுடைய அந்த ஒரு பாதை கிட்ட வைக்கும் போது சகோதரர் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வார்த்தைகள் பாருங்க. இந்த மாதிரி வந்து நம்மளுடைய 7ஆம் தூதனை பத்தி நம்ம இன்னும் அதிகமான விஷயங்கள் பேசலாம், அவரை பத்தி நம்ம இன்னும் அதிகமா பேசலாம். ஆனா பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது, ஒரு உண்மையும் உத்தமமான ஒரு ஊழியக்காரனா அவருடைய ஓட்டத்தை அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா அவர் வாழ்ந்து முடிச்சிருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே பாருங்க, இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, அவருடைய கல்லறை பார்க்கும்போது ஒரு பிரமிட் ஷேப்ல இருந்திருக்கு. ரசூலுடைய கல்லறை பிரமிட் ஷேப்ல. இது நம்ம கடைசியா நம்மளுடைய 7ஆம் தூதன் வந்து அவரு ஓட்டத்தை ஓடி முடிக்கும் போது அந்த ரோமன்ஸோடைய அந்த ஒரு கம்பீரமான வஸ்திரத்தை போடுறது, தொப்பி, அந்த ஒரு கோட்டெல்லாம், இது வந்து ராயலிட்டி குறிக்குதான். அவர் மறிக்கும் போது ட்ரெயின்ல அவர் கடந்து போகும்போது இந்த மாதிரி தொப்பியும் அந்த ஒரு கோட்டை போட்டுட்டு கடைசியா அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும் போது அந்த ட்ரெயின்ல ஏறி போறாரு. அதோட அவருடைய ஓட்டம் முடியுது. அந்த ட்ரெஸ் எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது அவருக்கு தெரியுது, நான் இன்னும் வாழ மாட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல மறிக்குவேன். அவர் உறுதியா சொல்றாரு, என்னுடைய ஓட்டத்தை நான் கம்பீரமா ஓடி முடிச்சிட்டேன். அது அடையாளப்படுத்துறதுக்கு தான் அந்த ஒரு வஸ்திரத்தை போட்டு அவர் கடைசியா அவர் கடந்து போறாரு. அக்டோபர் 31ஆம் தேதி நம்மளுடைய 7ஆம் தூதன் மறுரூபம் ஆகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ இதுதான் நம்ம பார்க்கும் போது நம்மளுடைய 7ஆம் தூதன் ரசலுடைய அவருடைய வாழ்க்கை மற்றும் வரலாறு. ஆனா நான் முன்னே சொன்னது போலதான் நம்ம சொன்ன விஷயம் ரொம்பவே கம்மி தான். ஏன்னா ரசல் அவரை குறித்து நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம்னா பாருங்க, அவருடைய விஷயத்த நம்ம சொல்லும் போது நிறைய பேர் நம்மளுடைய 7ஆம் தூதன் ரசல்ல வந்து அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் இந்த நாள் வரைக்கும் இருக்கு. யார் எதிர்ப்பாங்கன்னு பார்க்கும்போது, அவரை பத்தி தெரியாதவங்க, அவருடைய ஊழியத்தை புரியாதவங்க, அவருடைய எழுத்துக்கள்ல படிக்காதவங்க தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவரை எதிர்ப்பாங்க. ஒருவேளை ரசலுடைய எழுத்துக்கள், அவருடைய ஊழியத்தை, அவருடைய வாழ்க்கையை ஒருத்தர் பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பா எல்லாரை பார்க்கிலும் அதிகமா நேசிக்கப்படுற ஒரு மனுஷனா யார் இருப்பாங்க, ரசல் தான். அன்பான சகோதர சகோதரிகளே, thus closed the career of a most remarkable man. He was loved most by those who know him best. ரசலை தெரிஞ்சவங்க மாத்திரம்தான் அவரை நேசிக்க முடியும். அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த மாதிரி ஒரு உண்மையும் உத்தமமான ஒரு பாத்திரம் நமக்காக ஏற்ற காலத்தை ஆகாரமா கொடுத்த 7ஆம் தூதரை குறித்து நம்ம சில காரியத்தை பார்த்தோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு பாயிண்டோட நம்ம இந்த 7ஆம் சபைக்கான தூதன குறித்தான காரியங்கள் நம்ம என்ன பண்ணோம்னா நிறைவு கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட்
செவன்த் சர்ச்சில் இப்போ நம்ம வாழக்கூடிய இந்த நாட்கள்ல ரொம்ப மிக முக்கியமான ஈவெண்ட்ஸ் நடந்த வரலாற்று நிகழ்வுகள்ல ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் மாத்திரம் கவனிக்க போறோம். ஏன்னா 6ஆம் சபை காலகட்டத்திற்கும் நம்ம பார்த்த வரலாற்று விஷயங்கள் ஏற்கனவே நிறைவேறி தீர்ந்தது. ஆனா 7ஆம் சபையில நம்ம பார்க்கும்போது சர்வ ஜாக்கிரதையா, அதாவது ஜாக்கிரதையோட சர்வ ஜாக்கிரதையா நம்ம தியானிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ஜாக்கிரதையா கவனிக்கணும். ஏன் தெரியுங்களா? சில காரியங்கள் உறுதியா நிறைவேறிச்சு. இனிமே கர்த்தர் இயேசு 2ஆம் பிரசன்னத்துல வரணுமா? இல்ல, நிறைவேறி தீர்ந்துச்சு. இனிமே 1ஆம் உயிர் தெழணுமா? இல்ல, 1878 இருந்து ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமே பாபிலோனோட கர்த்தர் இயேசு தொடர்பு வைத்துக் கொள்வாரா? அதோ இல்ல, அதோ முடிஞ்சிச்சு. அவர் வாந்தி பண்ணி போட்டுட்டார். சோ அப்படி பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அதி உறுதியான தீர்க்க தரிசனம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் நம்ம கண்ணுக்கு தெரியாத, பொறுப்படாத, நிறைவேறக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை இருக்கு. ஆகையால நம்ம கவனிக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா கவனிக்கணும்னா வேத வசனத்தின் ஆதாரத்தோட தான் பார்க்கணும். ஒருவேளை நமக்கு இந்த வசன பகுதியில சரியான தெளிவு இல்லை அப்படின்னா அப்படியே அந்த வசன பகுதியை யார் கையில கொடுத்துடலாம்? கர்த்தர் இயேசு கையில கொடுத்துடலாம். கர்த்தர் இயேசுவே, இந்த நாள்ல எங்களுக்கு இது புறப்படுத, இந்த நாள்ல இந்த தீர்க்கதரிசனம் தெரியல, உங்களுடைய பொறுப்பாதத்துல வைக்கிறோம். ஏற்ற காலம் ஏற்ற சமயத்துல நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு வெளிப்படுத்தலுங்க. அது வரைக்கும் நாங்க பொறுமையா இருக்கிறோம். உங்களுடைய சாயல்ல நாங்க தொடர்ந்து நாங்க வளர்றோம். இந்த ஒரு மனநிலையோட நம்ம இந்த 7th சர்ச்சில் நடக்கக்கூடிய எல்லா தீர்க்க தரிசனமும் இந்த ஒரு மனநிலையில தான் பார்க்கணும். ஒருவேளை சில தாட்ஸ், சில சிந்தனைகள் இது நிறைவேறிச்சு அப்படின்னா நம்ம ஆச்சரியத்தோட அதிர்ச்சியோட நம்ம என்ன பண்ணக்கூடாது, கவனிக்கூடாது. வசனம் என்ன சொல்லுது நிதானிச்சுட்டு தான் நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நம்மளுடைய சகோதரர்கள் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துன்னு வருவாங்க. எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப முக்கியமான தீர்க்க தரிசனங்கள் மாத்திரம் தான் நம்ம எடுத்து நமக்கான ஏற்றகால சத்தியம், நமக்கு ரட்சிப்புக்கு எது ஒரு உத்வேகமும் ஒரு வைராகியத்தை கொடுக்குதோ அந்த சத்தியம் மாத்திரம் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து நம்ம எடுக்க போறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நல்லா கவனிங்க. எங்க பிணம் இருக்கோ அங்கதான் கழுகுகள் இருக்கும். பிணம் ஹார்வெஸ்ட் ட்ரூத், நிறைவேறின சத்தியங்கள். நமக்காக ரசல் எழுதுனது தான் ஹார்வெஸ்ட் ட்ரூத். அதுல இருந்து தான் நம்ம தியானிக்க போற தவிர ஏதோ புதுமையா நம்ம கண்டுபிடிச்சு அந்த மாதிரிலாம் தேவன் நம்மள யாருமே என்ன பண்ணல. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா அந்த அளவுக்கு நம்மளும் என்ன ஆகல, வளரல. கொஞ்சம் ஜாக்கிரதையா வரக்கூடிய காலத்துல ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம தியானிக்கணும். இந்த ஒரு எச்சரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 7th சர்ச்ல நடந்த மிக முக்கியமான நிகழ்வு 1874 கர்த்தர் இயேசு வந்துட்டார். தானியேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அந்த தீர்க்க தரிசனம் இருக்கு. 1335 நாட்கள் அந்த தீர்க்க தரிசனம் இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னு பார்க்கும்போது பைபிள்ல இல்ல, உலக ஹிஸ்டரியில நடந்த ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட். கர்த்தர் இயேசு எப்போ இந்த பூமியில பிரசனமானாரோ இந்த பூமிக்கே என்ன ஆயிடுச்சு, அறிவு வெடிச்சிச்சு. அதாவது பெருகல, நாலேஜ் எக்ஸ்ப்ளோஷன் ஆயிடுச்சு. தொழில்நுட்பங்கள் பெரிய அளவுல வளர ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் நம்ம தானியேல் 12ஆம் அதிகாரம் 1-4 அந்த வசன பகுதியில் இருக்கு. 1876ஆம் ஆண்டு கர்த்தர் இயேசு 2 வருஷத்துக்கு பிறகு ரொம்ப ஜாக்கிரதையா கவனிக்கணும். ரசல் கண்டுபிடிச்சாரு கர்த்தர் இயேசுடைய வருகையுடைய தன்மை எப்படி இருக்கும். ரொம்ப முக்கியமான சத்தியங்கள். அவர் ஜனங்க எதிர்பார்க்கக்கூடிய மாம்ச அளவுல அவர் வரமாட்டாரு. அவருடைய பிரசனம் யாரு கண்ணுக்கும் தெரியாது. அப்படி அவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லும் போது இந்த பூமியில என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு,
அறுவடை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே போல ராஜ்யத்துடைய கண்ணுக்கு தெரியாத பாகம் தூங்கிடுச்சு. ஸோ இதுதான் ரசலுடைய அந்த ஒரு வேத ஆராய்ச்சியில அவர் கண்டுபிடிச்சது. அதோ ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கிற விஷயம், இயேசு கிறிஸ்து வந்துட்டு பிறகுதான் யாருக்கு தெரிஞ்சிச்சு, ரசல் தெரிஞ்சிச்சு. அதாவது இயேசு கிறிஸ்து நாளைக்கு வர அப்படின்னு இன்னைக்கு பிரதர் ரசலுக்கு தெரியல. ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டு பிறகுதான் அது அவருடைய முழு வெளிச்சம் யாருக்கு கிடைக்கும், பரிசுத்தவான்களுக்கு கிடைக்கிறது நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அதுக்கப்புறம் 19th செஞ்சுரி, அதாவது 1800வது ஆண்டு முடிவுல சில பேர் சில உபதேசத்தை கொண்டு வந்தாங்க, பைபிள்ல இருக்கக்கூடிய கருத்துக்கள் கொண்டு வந்தாங்க. நிறைய எதிர்ப்பு பைபிள் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துச்சு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது சில நாளுக்கு நாள் ஒரு முன்னேற்றம் அடையிறதுனால மாடலிசம் அண்ட் ஃபண்டமெண்டலிசம் இதெல்லாம் துவங்குது. அப்படின்னா பைபிள்ல இருக்கக்கூடிய விஷயம் அது அவ்வளவா உண்மை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய உபதேசங்கள் வந்துச்சு. ஏன்னா பகுத்தறிவு கூடிய ஜனங்கள் பாருங்க, அறிவே இல்லாத ஜனங்கள் தான் பகுத்தறிவு உள்ள ஜனங்கள். பைபிள்ல இருக்கக்கூடிய விஷயமும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. பைபிள்லாம் ஒரு கட்டுக்கதை, அப்படிலாம் மனுஷனை தேவன் சிருஷ்டி செய்யல, குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்தார், இந்த மாதிரி சில தீய உபதேசங்கள் வந்த காலம். நெக்ஸ்ட் 1914 முதலாம் உலக போர் வெடித்த ஒரு காலம். அதுக்கப்புறம் புறஜாதிகளுடைய முடிவு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, 1925 அமெரிக்கால இருக்கக்கூடிய பல ஸ்கூல்ஸ்ல மங்கி குறுங்க பத்தி அவங்க எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா டார்வின் தியரி மறுபடியும் என்ன ஆச்சு, அதிகமா அது மறுபடியும் அது பெரிய அளவுல வந்ததை நம்ம பார்க்கிறோம். 1928 லாட்டரியன் ட்ரீட்டி, அதுல போப்பு வேட்டிகன் சிட்டிக்கு தலையா மாறினார். இப்ப இருக்கக்கூடிய வேட்டிகன் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா, இட்டாலியில இருக்கிற வேட்டிகன், அங்க யாருடைய அதிகாரம் தான் இருக்குன்னா போப்பு. 108 ஏக்கருக்குள்ள அந்த வேட்டிகன் ஸ்டேட்டுக்கு போப் தான் தலைவர் அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. நம்ம கவனிக்கும் போது 1939 வருஷம் இரண்டாம் உலக போர் வெடிச்சிருக்கு. 1948 இஸ்ரேலோடைய ரீகேதரிங் ஒரு பக்கம் இருந்தாலும் WCC மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. WCC வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ். WCC நம்ம கவனிக்க போறோம். இந்த WCC யார் அப்படின்னு, இவங்க அவங்க உருவாக துவங்கிட்டாங்க. WCC எந்தெந்த நாட்டுல கான்ஃபரன்ஸ் நடந்திருக்குன்னா யுவல்ஸ்டன், உப்பாசாலா, நிரோபி, வான்கோவர், இதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா நியூ டெல்லி 1916 கூட WCC அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது ஒரு கவுன்சில் நடத்திக்கிறாங்க, வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச். இவங்க யாருன்னு நம்ம கவனிக்க போறோம். இந்த வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சர்ச்ல 250 ப்ராட்டஸ்டன்ட் அமைப்பு, 250 ப்ராட்டஸ்டன்ட் அமைப்போட கூட்டமைப்பு இருக்கு, WCC ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அதுக்கப்புறம் உலக செகண்ட் வேர்ல்டு வார்க்கு பிறகு நிறைய என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது மாற்றங்கள் நடந்துச்சு. அதுல 1962 இருந்து 1965 ஆண்டு போப் ஜான் 23 அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, பிரிஞ்சு போன ப்ராட்டஸ்டன்ட் எங்களோட சகோதரர்கள் அறிக்கையிட்டிருக்காரு. ரொம்ப முக்கியமான தீர்க்க தரிசனம். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அன்பான சகோதர சகோதரிகளே. ஸோ இதுல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, ஒரு முக்கியமான போப் உள்ள வரார். அவர் தான் போப் ஜான் பால். ஞாபகம் வச்சுக்கோங்க, போப் ஜான் பால். 1979 1979 ஆண்டு போப் ஜான் பால் உள்ள வரார். இவரு இருக்கிற போப்பிலேயே 1260 வருஷம் இருந்த போப்புகளை பார்க்கிலும் இவர் ரொம்ப வித்தியாசமான போப், ரொம்ப ஃபேமஸான போப். இவர் எந்த அளவுக்கு இவர் ஃபேமஸ் ஆயிட்டார்னா, இயேசு கிறிஸ்துவோடைய சாயலா காணப்படுற போப்புன்ற அளவுக்கு இவருக்கு பேர் வந்துருச்சு. ஏன்னா மற்ற போப்புங்கெல்லாம் அதிகாரம் ஒரு பகுட்டு இல்ல ரொம்ப ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு கம்பீரமா அவங்க இருந்தா கூட இவருடைய ஸ்டைல்
இவருடைய மெத்தட் ஆஃப் ஸ்டைல் வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட். ரொம்ப அன்பானவர், ரொம்ப இரக்கமானவர், ரொம்ப தயவாளவர். அந்த மாதிரி இவர் பண்ண காரியங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கு. அந்த தீர்க்க தரிசனம் நம்ம என்ன கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளா வாசிக்கலாம். ஏசாயா 23 அதிகாரம் 16 வசனம் நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 23 அதிகாரம் 16 வசனம். மறக்கப்பட்ட வேசியே, நீ வீணையை எடுத்து நகரத்தை சுற்றி திரி. நீ நினைக்கப்படும்படி அதை இனிதாக வாசித்து பல பாட்டுகளை பாடு. மறக்கப்பட்ட வேசியே, யார் இந்த வேசின்னு பார்க்கும் போது அந்த ஒரு கத்தோலிக் அமைப்பு, அந்த மிருகம், அந்த வேசி. அது அந்த வேசி என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது 1260 வருஷத்துக்கு பிறகு எப்போ நெப்போலியன் போனபர்ட் போப்ப அரெஸ்ட் பண்ணின்னு போனாரோ அந்த ஒரு 1260 வருஷம் வந்து நிறைவுக்கு வந்துட்டு பிறகு போப்பு மார்க்கத்தை குறித்து எல்லாமே மறந்துட்டாங்க. அந்த போப்போடைய அந்த ஒரு அதிகாரம் அது வந்து எல்லாரும் மறந்துட்டாங்க. கரெக்டா இந்த போப் ஜான் பால் உள்ள வராரு 1879 ஆண்டு. இவர் வந்துட்டு என்ன பண்றாருன்னா, உலகத்துக்கு ஒரு நல்லது செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டிலையும் அவர் என்ன பண்றாருன்னா போயிட்டு இவர் என்ன பண்றாருன்னா ரீகன்சைல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மற்ற போப் பாக்கிலும் இவர் ரொம்பவே வந்து அவருடைய என்ன சொல்றதுங்க, அவருடைய கேரக்டர், அந்த குணலட்சணத்துல வந்து மற்ற ஜனங்களை கவர்ந்துட்டு இப்ப வசனம் என்ன சொல்றது அவரை குறித்து வாசிங்க. மறைக்கப்பட்ட வேசியே, நீ வீணையை எடுத்து நகரத்தை சுற்றி திரி. நகரத்தை சுற்றி திரின்னு பார்க்கும்போது இவர் ஒரு வேர்ல்டு ட்ரிப் அடிக்கிறார். ட்ரிப் அடிச்சுட்டு அந்த ஒரு வீணையில இருந்து ஒரு அப்படியே ஒரு ஸ்வீட் சாங், மெலோடி சாங் வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த உலகத்துல அன்பு, பண்பு, நேசம், பாசம், அந்த மாதிரி அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள்லாம் அன்பானவர்கள், அந்த ஒரு அன்பான பேச்சு, அந்த அன்பான அந்த ஒரு தயவு, அந்த ஒரு இரக்கமான ஒரு வார்த்தைகள்னால இவரு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது உலகத்தை சுத்தி திரிறாரு. சுத்தி தெரிஞ்சிட்டு என்ன பண்றாரு, நீ நினைக்கும் படும்படி அதை இனிதாக வாசித்து பல பாட்டுகளை பாடு அப்படின்னு சொல்லும் போது ஜனங்களுடைய கவனத்தை வந்து யார் பின்னாடி திருப்புறாங்கன்னா போப்பு மார்க்கத்துக்கு திருப்புறாரு. மறந்துட்டீங்களா, என்ன மறந்துட்டீங்களா அப்படின்னு போப் ஜான் பால் II இவர் தான் ரொம்ப முக்கியமான போப். இவர் என்ன பண்றாருன்னா நேரடியா போறாரு, உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்க கிட்ட போயிட்டு அந்த ஒரு தாய் சபையை மறந்துட்டீங்களான்னு இவர் மறுபடியும் வந்து அந்த ஒரு போப்பு மார்க்கத்துக்கு மிக முக்கியமான காரியங்கள் இவர் என்ன பண்றாரு. அதுக்கு முன்னாடி போப் மார்க்கம் மறந்த ஜனங்கள் இவருக்கு பிறகுதான் மறுபடியும் போப்புக்கு என்ன கிடைக்குது, அந்த ஒரு அதிகாரம் கிடைக்கலன்னா கூட கவனம், ஜனங்கள் மத்தியில் அந்த கவனம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது கிடைக்குது நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ரொம்ப முக்கியமான தீர்க்க தரிசனம். சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்க்கும்போது அதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல கவனிக்க போறோம். முழு வெளிப்படுத்தின விசேஷம் என்னன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, 7ஆம் சபை காலத்துல மறக்கப்பட்ட இந்த வேசி சத்துவம் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் இவங்க அதிகாரத்துக்கு வரணும். 1 மணி நேரம் பரிசுத்தவான்களை துன்புறுத்தணும். அந்த பரிசுத்தவான்களை துன்புறுத்தும் போது எக்ஸாக்டா நம்மளுடைய காலகட்டத்துல நம்மளுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். இந்த மாதிரி நிறைய தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ள இருக்கு. ஆகையால் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு சின்ன விஷயங்கள் மாற்றத்தான் நம்ம ஹைலைட் பண்ணிருக்கிறோம். நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, வரக்கூடிய நாட்கள்ல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த தீர்க்க தரிசனத்தை நம்ம கவனிக்க போறோம். ஆனா இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம சொன்ன வண்ணமாக 7ஆம் சபைக்கான மெசேஜ் வந்து நம்ம அடுத்த வாரத்துல இருந்து நம்ம ரொம்ப துல்லியமா கவனிக்க போறோம்.
ஆனா சபையோட நிறைவு இந்த தீர்க்க தரிசனத்தோடைய ரொம்ப நுணுக்கமான காரியங்கள் கண்டிப்பா இந்த 3ஆம் அதிகாரத்துல இல்லை. அது எப்போ வருதுன்னு பார்க்கும்போது முத்திரை, எக்காலம், அதுக்கப்புறம் வாதைகள், அந்த ஒரு சப்ஜெக்ட்ஸ்ல வரும். ஆனா இப்பத்துக்கு நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம், உங்களுடைய நிலை, என்னுடைய நிலை இப்போ எப்படி இருக்கு, உங்களுடைய நிலை, என்னுடைய நிலை எப்படி இருக்கு. இந்த 7ஆம் சபையில பரிசுத்தவான்களா நம்மளுடைய கடமையை எவ்வளவு சிறப்பா நம்ம செய்யறோம். கர்த்தர் இயேசு நம்மள எந்த அளவுக்கு மேன்மையா பார்க்கிறார். இந்த காரியங்கள்ல நம்ம என்ன பண்றோம்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, அடுத்த வாரம் நம்ம தியானிக்க போறோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோட கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.